அண்ணா வணக்கம். ஐ லவ் யூண்ணா. அண்ணா, அம்பாசமுத்திரத்தில் ரொம்ப நெருக்கமான பல கோயில்கள் இருக்குது. பாபநாசம், கிருஷ்ணன் கோயில். இந்த கோயில்களோட நிர்வாக தலைவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாயுடு சமூகம், இந்த தெலுங்கு சமுதாயத்தை கொண்டவங்க. நாங்கள் அதிகமாக அம்பாசமுத்திரத்தில் இருக்க மக்கள் கும்பிடுறவங்க கோயிலில் நிர்வாக தலைவர் அவங்க தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் இல்லை. ஐயாவளி சமூகத்தில் இந்த சப்பரம் தூக்குவாங்க, வைகுண்டர். நீங்க கூட பல மேடைகள்ல ஐயா வைகுண்டர் பத்தி பேசுறீங்க. நான் துண்டு துண்டு காணொலியா நம்ம மக்கள்கிட்ட பரப்பியிருக்கேன். பிஜேபி கூட ரொம்ப நாட்டமா இருக்காங்க. இல்ல, பிஜேபி கூட எங்க அண்ணன் தான் அதிகமா பேசாரு. எங்க அண்ணன் கூட நில்லுங்க அப்படின்ட்டு உங்களுக்காண்டி சண்டைலாம் போட்டு பஞ்சாயத்தாயி ஊர் கூட்டத்துல சீமானா அவனுக்கு சோறு போட போறான்னு அடிக்கலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்காக ஈடுபாடா அவங்ககிட்ட நான் பேசுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஐயாவளி சப்பரம் தூக்குதவங்க வாகுலன்னு ஒரு ஊர்ல சொர்க்கவாசல்னு ஒரு கோயில் இருக்குது. சப்பரத்தை கொண்டுட்டு உள்ள போகும்போது அங்க நரசிம்மன் ஒரு ஐயர் சப்பரம் உள்ளவர். அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்தேதான். அந்த நரசிம்மன்கிற ஐயர் அந்த கோயிலோட தலைமை பொறுப்புல இருக்கனால ஒரு போர்டு வைக்கிறாரு, ஐயாவளிக்காரங்க சப்பரம் தூக்கிட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது. நாங்க இன்னைக்கு நேரத்து தூக்கிட்டு போனே, பல ஆண்டு காலமா தூக்கிட்டு போனோம். அவர் வந்தோடனே கோயிலுக்குள்ள வரக்கூடாது, ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி சப்பரம் தூக்கிட்டு வரவங்க வரக்கூடாதுங்கிறாரு. கிருஷ்ணன் கோயில்ல நிர்வாக தலைமையில இருக்கிறவங்க மாசி 19 ஐயா பிறந்த நாளுக்கு சப்பரம் ஊர்வலமா போவோம், அங்கேயும் சப்பரம் வரக்கூடாதுன்ட்டு சட்டம் போட்டாரு. அப்போ அது அரசியல் ஆயிட்டு. அவ்வளவு பெரிய மக்கள் கும்பிடுத சாமிய உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நரசிம்மன் ஐயர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் தடுத்தாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, என்ன சுத்தி எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் 2-3 மாடி வீடு கட்டுதாரு, பெரிய இடம் வாங்கி. அப்ப யார் அவருன்னு பார்க்கும்போது அவர் தமிழ் குடி இல்ல. நான் பேனர் அடிக்க போவேன் திருமண நிகழ்வுக்கு, ஒரு அண்ணன், அந்த அண்ணன் அதை முடிச்சுக்கிட்டேன். இது கடைசியா அந்த என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே இது இப்படி உங்களை பத்தி நாங்க அதிகமா பேசுவோம். அந்த நான் உங்களை பத்தி பேசாம ஒரு நாள் இருந்தே கிடையாது. தூங்கும் போதும் கனவில் நீதான், சிம்மண்ணை படிச்ச மடியில எப்போதும் என் கனவுல நீங்க தான். அந்த நட்ட பேசிக்கிட்டே இப்ப மணிக்கணுமா சிம்மண்ணே. அப்ப அவர் சொல்லுதாரு, பேனர் அடிக்குதானே தம்பி, நீ இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் யார் இடம் அப்படிங்க கேட்காரு. நாயுடு சமூகம் ஒரு பெரிய வணிக வளாகம்னு முழுக்க அவர் உழைதானாம். என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் குடிகள் பிறந்த நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரமோ இடமோ இவங்களுக்கு எப்படி போகுது? நீங்க கூட சொல்லியிருக்கீங்க ஈழத்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்குட்டு. எனக்கு என்னன்னா, எனக்கு புரியுத மாதிரி என்னுடைய பெரியவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க நம்ம கூட இருந்துட்டு நம்ம மொழி பேசிக்கிட்டு நம்ம மண்ணில் இவ்வளவு இடம் நம்மளோட அதிகமா வாங்க காரணம் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இல்ல இது நாடினே தம்பி கேட்கிறாரு, எனக்கு புரிஞ்ச மாதிரி ஏன் நம்ம பெரியவர்களுக்கு புரியலன்ட்டு. கியூப விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா, அவன் பிறந்தது அர்ஜென்டினா. அவங்க அப்பயும் ஒரு செல்வன் தான், இவன் மருத்துவர். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களை கூப்பிட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருக்காங்கள, அரசியல் பேசிட்டு இருக்க நண்பர்கள் போன பிறகு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு படிக்கிற வேலையை பாரு, இந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறத விடு அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பாவை பார்த்து சேகுவேரா சொல்றான், நீ இந்த மாதிரி உன் நண்பர்களோட நீங்க உட்கார்ந்து அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். இப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் இதை பேசியிருந்தாங்கன்னா நீ இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் நம்ம கோயிலுக்கு இல்லாம உள்ள போக கூடாது, நம்ம இடம் இப்படி அவன்கிட்ட போச்சு, அந்த நிலைமை உருவாகாம இருந்திருக்கும். அவன் வைகுந்தருக்க வழிபடுற தெய்வம், எனக்கு வழியே வந்த நான் பேரன், அதனால நீ அதெல்லாம் சாதாரணமா சரி பண்ணலாம். கொஞ்ச நாள் இரு, ஒரு நாள் நான் அந்த தேரை எடுத்துக்கிட்டு வரேன், சப்பரத்தை தூக்கிட்டு வரேன். அவன் ஒருத்தவனாவது நல்ல துணி உள்ளவன் உள்ள வராத இங்கே நில்லுன்னு சொல்றான்னு பார்ப்போம். புரியுதா? கொஞ்ச நாள் பொறுத்துரு. அண்ணா வணக்கம், என் பேர் கர்ணன். நான் ஜப்பான்ல 5 வருஷமா இருந்துட்டு இப்போ ஊருக்கு வந்துருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் ஜப்பான்ல போய் இறங்கும் போது அங்குள்ள கல்ச்சர், அங்குள்ள ஏரியா பார்த்துட்டு நம்ம ஊரை பார்க்கும்போது ரொம்ப பேக்காக இருக்குது. எனக்கு ஒரு 50 வருஷம் அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பார்த்துட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால என்னன்னா, நாங்கள் கவனிக்கும் போது அவங்க ஸ்கூல்ல இருந்தே அந்த பழக்கத்தை அவங்க மக்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஒழுக்கம் முக்கியமாக ஒழுக்கம். நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நிகழ்வு போட்டிருந்தாங்க, நான் சீக்கிரமாக வந்துட்டேன். எனக்கு அது அப்படி அங்கே போய் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒழுக்கத்தை 10 மணிக்குன்னா 10 மணிக்கு நம்ம அங்கே டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் 10 மணிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது நம்ம ஊர் மக்கள் அப்படி தான், இது வரைக்கும் அது மாறல, மாறணும். என்னுடைய கேள்வி என்னன்னா,
சின்ன பிள்ளைங்கள இருந்து அவங்க அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை கண்டினியூ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது எனக்கு நம்ம ஊர் அது மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இஸ்லாமியர் அண்டு கிறிஸ்தவங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ வட இந்தியாவில் வந்து அந்த மக்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஓட்டு போட்டு அவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வர வச்சிருந்தாங்க. அது அவங்க மதத்தினால அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் அந்த மக்கள் வந்து நம்ம அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சுயநலம்னு சொல்லலை அந்த வார்த்தை, பட் எனக்கு அது ஆதங்கமாக இருக்குது. இவங்க ஏன் இப்படி மக்கள் திரும்ப திரும்ப இவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயங்கள் நடக்கும்போதே பார்த்துட்டு திரும்பியும் ஓட்டு போடுறாங்களே. இப்போ வள கொள்ளைகள், இப்போ சின்ன சின்ன பசங்க கூட ஸ்கூலில் கூட இப்போ இது கஞ்சா போதையெல்லாம் ரொம்ப அநியாயமாக போயிட்டு இருக்கு. இது பார்த்துட்டு எங்களால் ஆதங்கத்தில் எனக்கு இருக்க முடியல. நான் ஜப்பான்ல 5 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் ஊரில் வந்து என்ன அந்த ஒழுங்கு செய்வாங்க இருக்க முடியாத போல ஒரு ஃபீலிங் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு ஒரு முடிவு வேணும் கண்டிப்பா. தம்பி, நல்ல கேள்வி தம்பிட்ட சொல்ல நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்னா, என் மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாவை நம்புறாங்க, முழுமையா நேசிக்கிறாங்க, நபிகளின் கொள்கையை ஏற்கிறாங்க. ஆனா நடைமுறையில வந்து வாழும்போது அதுக்கு நேர் எதிராக வாழ்றாங்க. திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா, என் போன்ற உன் போன்ற நீ கேட்ட கேள்விதான், என் போன்ற பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி எழுகுது, திமுக தான் நம்மளை பாதுகாக்கும்னா அப்ப அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டாராங்கிற கேள்வி நமக்கு வந்து, அப்ப நபிகளின் கொள்கையை நம்ம ஏற்கலையான்னு வந்து, இப்போ குரானோ இப்ப இந்த மார்க்கமோ தீமை என்று, ஹராம் என்று, சாத்தானின் செயல்கள் என்று எதையெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்யறாங்க. நபிகளே ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்றாங்க. இப்ப எங்க அண்ணன் ஊழல் லஞ்சம் செய்யல, நான் செய்யல, என் தம்பி சைவலா செய்யல. ஆனால் நாங்க ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு வாக்கு செலுத்தி துணையா நின்றோம் அப்படின்னா அந்த சாபம் எங்களுக்கும் படரும் தானே. அதான் இங்க இருக்கிற கேள்வி. நம் மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, அது தேவையில்லை. நம்ம வீர மரபினர், நமக்கு நாம தான் பாதுகாப்பு. இந்த நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் பன்னெடுங்காலமாக திமுகவையும் அதன் குடும்பத்தையும் பாதுகாத்து பத்திரமா வாழவும் ஆளவும் வைத்திருக்கார்களே ஒழிய அவர்கள் நம்மளை பாதுகாக்கல. அப்போ நாம தான் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம், அவங்க நமக்கு பாதுகாப்பா இல்லை. அதை இனி வரும் காலங்களையாவது உணர்ந்து தெளிந்து இங்கே அமர்ந்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு வீரமிக்க மக்களாக, துணிவு மிக்க மக்களாக வரணும். இப்போ இந்த சந்திப்பின் வாயிலாக நான் சொல்வது, கோழைகளாக இருந்தால் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, திமுக வந்தாதான் பாதுகாப்பு என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் திமுகவுக்கே வாக்கு செலுத்துங்கள். இல்லை, நாங்கள் வீரர்கள், துணிந்தவர்கள், எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களுக்கு மேலே எல்லாமாக எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்று நம்புவர்கள் இந்த மகன் எனக்கு வாக்கு செலுத்துங்க. இதுதான் நம்ம கேட்கிறோம். அதுல நீங்க கேட்டீங்க அண்ணன் ஜப்பான்ல அப்படி இருக்குது, கல்வியில் அது 2வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு. இந்த 2 நாட்டையும் முந்திட்டு நாம ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு இருக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட போங்க. நம்ம ஆட்சி வந்தவொடனே திருப்பி இங்க வாங்க. நன்றி சொல்றேன். அன்பு தம்பி செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என்கிட்ட 2 கேள்வி இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம கனிம வளங்களை பற்றியது. நீங்கள் சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு நாகர்கோயிலில் காவல் கிணத்துக்கு அடுத்தாலும் இந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது வழியே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான லாரிகளில் கிட்ட அதுவும் 50 டன் 60 டன் எடையுள்ள நம்ம கனிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே நிற்கிறத பார்க்கலாம். நான் பல இடம் அதை பார்த்ததுனால எனக்கு அது வருத்தம். அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கனிம வளங்கள் கொட்டிட்டு போறாங்களே,
நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்க என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு. ஆனா கையேறு நிலை. இதை கூட நம்ம தம்பி, நான் ஆலங்குளத்து வழியாகவும் நிறைய போவோம். நம்ம தம்பி தினகரன் கூட பல விட பேசியிருக்கேன். என்ன தம்பி இப்படி போயிட்டு இருக்க, இதை தடுக்க முடியாதான்னு. தடுக்க பார்த்தாலும் நம்ம மேலதான் வழக்கு போடுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலையே என்று அவர் வருத்தப்படுவார். இதை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும்? இதை எப்படியாவது அதிகாரத்தில் வந்தாதானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும். அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது? நான் 2017 முதல் இந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கிறேன். நாம வளர்றோம், மாற்றுக்கருத்து இல்லை, வீழ்ந்து போகல, வளர்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா ஒரு ஆட்சிக்கு ஆட்சி அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 35 விழுக்காடுல 45 விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது. நாம இப்ப போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனால ஆட்சியை பிடிக்கணும், அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நம்ம குறிக்கோள் நல்லது செய்யணும் தான். இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன சமரசம்ங்கிறது நம்மகிட்ட ஆகாது. ஆனா கூட நமக்கு அந்த ஒரு இது தோணுது, செஞ்சு இந்த மக்களை மாத்திரலாமா? ஏன்னா இந்த கரூர் நிகழ்ச்சியில ஒரு தாய் பெற்ற பிள்ளைய கூட தியாகம்னு சொல்ற அளவுல நம்ம மக்கள் இருக்காங்களே, எப்படி இவங்களை மாத்துறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி. அடுத்து அடுத்து ஒரு கேள்வி. அண்ணா அதிக நேரம் பேசணும், நீங்க தயார் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி. நான் பள்ளி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு குடியில பிறந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலேயே எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஊக்கத்தொகை நினைக்கிறேன் மறுக்கப்பட்டது. அதே சமயத்துல என் குடியில பிறந்த இந்து என்ற மாணவனுக்கு அவர் எவ்வளவு வசதி படைத்தாலும் அவனுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப அடிமட்டத்தில் வந்தவன், மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் வந்ததுனால எனக்கு அது ஏக்கமா இருந்தது. உங்களுடைய ஆட்சியில இந்த ஊக்கத்தொகையோ மற்றது எதுவோ மதத்தின் சார்பா இருக்குமா இல்ல பொருளாதார ரீதி சார்பா இருக்குமாங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு விளக்கம் கொடுத்துருங்க. இதுல போய் நீங்க வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்க சொல்றது சமரசம், அந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க. மறுபடியும் நீங்க சொல்றீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு. ஆனா நீங்க கூட்டணி வைக்க சொல்றது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைங்கிறீங்க. வளர்ச்சிங்கிறது இங்க பாருங்க, சீன மூங்கில் அது நீங்க அதை எடுத்து படிக்க முடியும். மற்ற மூங்கில் போல இல்லது. ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்துல மூங்கிலை பயிரிடுறான், விதையை வச்சுட்டான், வச்சுட்டு தண்ணி விடுறான். 6 மாசம் தண்ணி விடுறான், முளைக்கல. அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான், முளைக்கல. அப்புறம் 2 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கல. 3 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கல. ஆனாலும் பாருங்க அந்த விவசாயி சளைக்கல, ஊத்திக்கிட்டே இருக்கான், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் அது முளைக்கும்ங்கிற நம்பிக்கையில ஊத்துறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்ல. அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்ல, முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதிகாலையில் பார்க்கிறான், அவனுக்கு வியப்பு, அந்த மூங்கில் முளைச்சு நிக்குது. முளைப்பதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாதங்களில் விண்ணை தொடுகிற உயரத்துல வளர்ந்து நிக்குது. அதுக்கு அவன் அறிவியல் என்ன விளக்கம் சொல்றான்னா, இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அதை 9 ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான். போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு. நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்குது. அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனத்தில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம். 26லேயே மாபெரும் புரட்சி ஆட்சி மாற்றம். அதனால நீங்க அதை போய் குடிப்பிக்கிற கூடாது. இங்கே நீங்க சொன்னதை அனுபவித்த மகன் நான். இந்த கிறிஸ்தவத்துக்கு போறவங்கள எஃப்சியா சேர்த்து வச்சிட்டதுனால, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை. அதை படிக்கும்போது நானும் அதை பெறலை, நிறைய பேர் அதை பெறலை.
இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதிய இழிவு கொடுமையை துடைக்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில சேர்க்கப்பட்ட எஃப்சியில இருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி இருக்கு, சிறப்பு தொகுதி. அதுல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நீங்க சொல்றதுதான். அதனால நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ். இப்ப நீங்க உங்க குடி அடையாளம் எது அப்படின்னா நீங்க உங்க இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம், உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால நீங்க அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளவோ சாதிக்க போறோம், இது ரொம்ப அற்பம்.